இப்ப நல்ல சகுனம் என்பது இஸ்லாமிய பார்வையில் என்ன? பத்திரிகையிலே அடிக்கிறான், முபாரக்கான நன்னேரத்தில், பாக்கியெல்லாம் முசீபத்தான நேரமா, இன்னைக்கு என்ன செய்ய, வாய் வச்சுட்டியா, முடிஞ்சு போச்சு, விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கல. வாய் வச்சாலும் வைக்காட்டாலும் விளங்குமான விளங்கும். அதாவது அல்லாஹ் சொல்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கையில இல்லை அப்படிங்கிறான். இப்ப பேசிட்டு இருக்கும் போதே ரூஹ் முடிஞ்சுன்னா முடிஞ்சு, சஜிதாக்கு போயிட்டு இருக்கும்போது ரூஹ் முடிஞ்சுன்னா இதுதானே நம்ம நம்பிக்கை. ஏன் அப்படி ஒரு மாதிரியா ஏன் போறோம்? அடுத்த நொடி நம்மள்கிட்ட கிடையாது, அடுத்த சுவாசம் நம்மள்கிட்ட கிடையாது, இல்ல ரப்பு வச்சிருக்கிறான். நமக்கு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அத்தஃபாவுலு ஃபி ஹயாத்தில் முஃமின், மூமினுடைய இறை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நற்குறி என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிமுடைய வாழ்க்கையில் நற்குறி, நற்குறி என்று சொன்னால், நற்குறி இருக்கின்ற வார்த்தையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே தற்குறி கிராஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. எனிஹவ், நற்குறி என்பது நல்ல சகுனம். அப்போ நல்ல சகுனம் என்பது இஸ்லாமிய பார்வையில் என்ன? முஸ்லிம்கள் நல்ல சகுனம், நற்சகுனம் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிறத தலைப்புடைய சாராம்சம். அப்போ நற்சகுனத்துக்கு எதிராக துர்ச்சகுனம், கெட்ட சகுனம் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ கெட்ட சகுனம் முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, நல்ல சகுனம் ஏற்கப்பட வேண்டியது, ஆனால் அது முறையாக பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று. அதைத்தான் நாம் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ கெட்ட சகுனம் அப்படிங்கிறது நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? போயிட்டுருப்பார், வீட்டை விட்டு வெளியே போகும்போது நிலம் தட்டிடும், ஆனால் நிலம் தட்டாது, இவர் தான் தட்டுவார், ஆனால் நிலம் தட்டிடும். அப்படி தானே? வெளியில் போனவுடனே கல் இருக்கும், கல் தட்டிடும். கல்லுக்கு எங்கப்பா உயிர் இருக்குது? நம்ம தான் போய் தட்டணும். கல் இருக்குன்னு பார்க்காம போயிட்டு கல்லில் இடிச்சிட்டு கல் தட்டிடுச்சு. அது மாதிரி நிலம் கம்மியாக இருக்குது, உயரம் கம்மியாக இருக்குது, அல்லது நிலம் கீழே என்ன செய்யுது, கொஞ்சம் உயரமாக அந்த இடத்துல உயர்த்தப்பட்டிருக்கு. அப்போ அதை கவனித்து போகணுங்கிறத நாம் மிஸ்டேக் பண்ணுறோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் விதி நடந்து போச்சு. ஆனால் பழியெல்லாம் எங்கே போடுறது? நிலம் தட்டிடுச்சு, படி தட்டிடுச்சு, கல் தட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி. இன்னும் சிலர் வெள்ளச்சேலக்காரமாக அல்லது விதவைகள் வந்தாங்கன்னு சொன்னால் அப்படி உள்ளே வந்துடுறான். மாட்டார்கள்ட்ட போக வேண்டியதில்லை, நம்ம ஆளுகள்கிட்டே பார்க்குறோம். வந்துட்டு தண்ணி குடிப்பான், செம்பில் வாங்கி தண்ணி குடித்து உட்காந்து ஆசுவாசப்படுத்திட்டு போவான், சரியாக போயிருப்பான். இப்படி பல பைத்தியக்காரத்தனமான ஒன்று இருக்குது. அது மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது. பத்திரிகையிலே அடிக்கிறான், முபாரக்கான நன்னேரத்தில், பாக்கியெல்லாம் முசீபத்தான நேரமா, 24 மணி நேரம் அல்லாஹ் கொடுத்தது நல்ல நேரம் தான். அதை கெட்ட நேரமாக ஆக்கிறோமா நல்ல நேரமாக ஆக்கிறோமாங்கிறது நம்முடைய கையில் இருக்குது.
நல்லதுக்கு பயன்படுத்திங்கன்னா நல்லது, கெட்ட வழியில் பயன்படுத்தினா கெட்ட நேரமாயிடும். நேரத்தில் கெட்டதெல்லாம் இல்லை, அல்லாஹ் எல்லா நேரங்களையும் சரியாக படைத்திருக்கிறான். ஆக இப்படியே வரிசையாக அந்த மூட நம்பிக்கையும் கெட்ட சகுனம் பார்க்கக்கூடியது இருந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே பெரும்பாலும் நம்ம தவிர்த்திருக்கிறோம். இன்னும் சிலது ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யணும், முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. பட் அதே சமயத்தில் நல்ல சகுனம் அப்படிங்கிறத குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கால சமீஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல கேட்டுக்கிறேன். லா துயரத, சகுனம் என்பது கிடையாது, சகுனம் என்பது கிடையாது. வஹைருஹா அல் ஃபஅல், ஆனால் அந்த சகுனத்தில் சிறந்தது ஃபஅல் அப்படின்னு சொல்லக்கூடிய நற்சகுனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதைத்தான் இன்னைக்கு பால் கித்தாப் ஆகிட்டான். பால் கித்தாப்லாம் சொல்றாரு. அஜத் ரூமில் உள்ள கூட்டிட்டு போய் அப்படி என்ன செய்வார், ஒரு கித்தாப் விரிப்பார். அரபியில் கித்தாப்பு, தமிழில் புத்தகம். அப்படி புத்தகத்தை விரிப்பார், விரிச்சிட்டு அதுக்கு பேர் பால் கித்தாப்னு வச்சிருக்கோம்ல, ஃபஅல். அதான் அப்போ ஃபஅல் என்பது கூடும் சொன்ன உடனே கீழே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வமல் ஃபஅல், அப்போ ஃபஅல் என்பது கூடும், நற்சகுனம் கூடும் என்று சொல்றீங்களே, அப்படி என்றால் என்ன அப்படிங்கிறது கேள்வி கேட்கப்பட்டுச்சு. கால அல் கலிமத்து ஸாலிஹா யஸ்மஉஹா அஹதுக்கும், உங்களில் ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய நல்ல வார்த்தைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. காலையில் இல்லை நைட்டே சந்தோஷமான செய்தி, ஏர்போர்ட் திறக்க போதான், நல்ல சகுனம் வந்துருச்சுல நைட்டு. இது பேசுறதுக்கு முன்னாடியே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக வருது. ஏன்னா ஏர்போர்ட் திறக்க போகிறான். திடீர்னு ஒரு வீடியோ பார்த்தா உங்கள் செக்டருக்கு இல்லை, சென்னைக்கு பிரச்சனை இல்லை, பாப்பா மும்பையாவது போய் 5 வயசு பண்ணி போயிடுவோமே, தம்மா போய் சுற்றிக்கிட்டு விசா அடித்து அது அடித்து போகிறத விட ஒரு மாதிரியாக ஏதோ யோசிப்போம், கொச்சிட்டு போய் போகலாமே அப்படிங்கிற மாதிரி லேசாக அந்த நல்ல சகுனத்தை கேட்டுட்டு கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிரைட்டாக தெரியுது நிறைய பேர்த்துக்கு. எப்படியாவது ஹஜ் பெருநாளைக்காவது போயிடுவோம், நோம்பு பெருநாளைக்கு போக முடியல, ஹஜ் பெருநாளைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆசுவாசப்படுத்திருக்கிறோம் இல்லையா. இது மாதிரி நல்ல வார்த்தைகளை கேட்கும் பொழுது போர் நிறுத்தம் ஆயிடுச்சு அப்படின்றவொன்னா சந்தோஷம் இல்லை. அதுக்காக கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, எல்லாம் அவுக்காப்புடைய தலைப்படி தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த செய்திகள் வரும்பொழுது கொஞ்சம் சந்தோஷப்படுறோம் இல்லையா. இதை அல்லாஹ்வுடைய தூதர் கூடுங்கிறாங்க. அதே மாதிரி ஹுதைபியா உடன்படிக்கை பெரிய வரலாற்று செய்தி புகாரி முஸ்லிமில் பார்க்கலாம். அது உட்காந்து பேசப்பட்டு இருக்க மாதிரி எதிரி தரப்புல ஒரு 4-5 பேர் நினைக்கிறேன் வர்றாங்க. அதில் 4 பேர் உட்காந்துட்டாரு. இன்னும் ஒருத்தர் பாக்கியா இருக்கு, அவர் தான் சுஹைல். அப்போ சுஹைலுங்கிறவர் அந்த உடன்படிக்கைக்கு உள்ள வர்றாரு. வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சொன்னாங்க, லக்கது சஹுலக்கும் மின் அம்ரிக்கும், புகாரில் வரக்கூடிய செய்தி. இப்போ சுஹைல் வந்துட்டதுனால உங்களுடைய காரியம் உங்களுக்கு லேசாயிருச்சு, அவர் வந்துட்டாரு, இது எல்லாம் சரியாயிரும், பேச போறீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்குறோம். ஆக இப்படி நல்ல வார்த்தைகள், அதே சமயத்தில் ஒரு கெட்ட வார்த்தைகள் ஆயிடுச்சுன்னா அதை அப்படி தள்ளிட்டு உதாசீனப்படுத்திட்டு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இன்னைக்கு என்ன செய்யற, வாய் வச்சுட்டியா முடிஞ்சு வச்சு விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கல. வாய் வச்சாலும் வைக்காட்டாலும் விளங்குமான விளங்கும், விளங்க வைக்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நல்ல செய்தி சொன்னா சந்தோஷப்படுறோம்ல, கெட்ட செய்தி சொன்னா புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை ஏத்துக்கிட்டு செயல்படுத்தக்கூடாது. அதுதான் கெட்ட சகுனத்துடைய அறிகுறி. அப்ப கெட்ட சகுனமாக என்ன செஞ்சிருது, அது மாறிடுது. நல்ல செய்தியை கேட்கும்போது சந்தோஷப்பட்டு கொள்ளணும், அதுல அப்படியே போயிடுவோம், அதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. அதே சமயத்துல அது கெட்டதாக அல்லது கெட்ட வார்த்தையாக அங்க சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்யக்கூடாது, அதை ஏத்துக்கிட்டு நம்முடைய செயலை அப்படியே பேக் அடிக்க கூடாது. நாம போறக்கூடிய அந்த வேலைக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். இதுதான் நற்சகுனத்தினுடைய தெளிவை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் அல்லாஹ் சொல்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கையில இல்லை அப்படிங்கிறான். எல்லா காரியமும் என்னுடைய கையில தான் இருக்கு, உங்களுடைய கையில இல்லை. பட் அதே சமயத்துல எது ஒன்று நடந்தாலும் அதுல நன்மை இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சு வரணும். ஏன்னா நமக்கு எதுல நன்மை இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத் பக்ரால 216வது வசனமா சொல்லும்போது, வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறான். நீங்க ஒண்ணு வெறுப்பீங்க, உங்களுக்கு ஒரு வெறுப்பு மாதிரி அங்க காட்டப்பட்டுச்சு, ஆனால் அதை வெறுக்காதீங்க, அது உங்களுக்கு தெரியாது, அதுல நன்மை கூட இருக்கலாம். ஏன்னா என்ன நினைக்கிறாங்க, அந்த போகும் பொழுது
அங்க எதுவும் தடை ஏற்பட்டக்கூடாது, தடையான சொல்லு வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அங்க தடைப்பட்டு போயிடும் நினைக்கிறாங்கல்ல, அப்படின்னா நினைக்காத. அதான் இங்க எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி. நீ உன்னை வெறுப்ப, ஆனால் அதில் உனக்கு நன்மை இருக்கிறது. நீ உன்னை ரொம்ப நேசிப்ப, விரும்புவ, ஆனா அதுல தீமை இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். எல்லாமே என்னுடைய கையில் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அது நல்லது அப்படின்னு சொல்லிக்கும் போது நல்லதாகவே இருக்காது, கெட்டது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கெட்டதாக இருக்காது. எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கிறது. வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் அறிந்தவனா இருக்கிறான், நீங்க அறிய மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதுதான் நாம ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நற்சகுனம் அப்படிங்கிறத நாம எது நடந்தாலும் சரி அது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கிறது, அல்லாஹ் தான் அதுல நன்மை தீமையை வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு நம்முடைய பாதைகள் செல்லணும் அப்படிங்கிற செய்தியை தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் எந்த காரியங்கள் நடந்தாலும் சரி, கஷ்டங்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டான். ஏன்னா என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, மனுஷன் சில நேரங்களில் கஷ்டப்படும் பொழுது அதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தா பாருங்க, அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. என்ன இப்படி கஷ்டம்? சரி, உதாரணத்துக்கு இத்தனை வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கோயத்தில் இருந்தீங்க, இப்ப எல்லாம் போகணும்னு நினைச்சீங்களா, டக்கு டக்குன்னு போனீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டீங்க, போறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பொசுக்கு லீவ் விட்டா அந்த லீவ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி டிக்கெட்டை போட்டுட்டு ரொம்ப ஈஸியான பல பேர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்ப ஒரு 3 மாசமா என்ன செய்யுது, 2 மாசம் 3 மாசமா தடவிட்ட உடனே அப்படியே ஏதோ பழச பூரா மறந்துட்டு ஏதோ இடி விழுந்தது போல யோசிக்கக்கூடிய செய்தி. இன்னும் சிலருக்கு நம்ம மேலைகள் ஏதாவது விழுந்திருந்தா என்ன இருக்கும், விழுந்திருந்தா ஒன்றா இருக்கிறது, மூத்தா போயிருப்போம், செத்து போயிருப்போம். என்னங்க இது, அது விழுந்தா தான் செத்து போவோமா என்ன? இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரூஹ் முடிஞ்சுன்னா முடிஞ்சு, சரிதாக போயிட்டு இருக்கும்போதே ரூஹ் முடிஞ்சுன்னா இதுதானங்க நம்ம நம்பிக்கை. ஏன் அப்படி ஒரு மாதிரியாக ஏன் போகிறோம்? அடுத்த நொடி நம்மள்கிட்ட கிடையாது, அடுத்த சுவாசம் நம்மள்கிட்ட கிடையாது, இதெல்லாம் ரப்பு வச்சிருக்கிறான். அதனால எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி அதற்கு பின்னால் அல்லாஹ் இலகுவை தருகிறான், வெற்றியை தருகிறான் அப்படிங்கிற செய்தியை பல வசனத்தை சொல்லித்தர்றான். சூரத்து தலாக்ல 7வது வசனமா சொல்லும் போது அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்திற்கு பின்னால் லேசை அல்லாஹ் கொடுப்பான், வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அதே போல சூரத் அன்ஆம்ல 64வது செய்தி, நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு யுனஜீக்கும் மின்ஹா வ மின் குல்லி கர்பின். அல்லாஹ் உங்களுக்கு இந்த விஷயத்துல மட்டுமல்ல எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் உங்களை ஈடேற்றம் செய்வான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அதனால எந்த ஒரு வார்த்தையும் நல்லதாக இருந்தா அது அப்படியே சென்றுவோம், அது கெட்டதாக இருந்தா அதுல தடை போட்டாதீங்க, கடந்து போயிட்டே இருங்க. எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நடக்கிறது. அதுல நன்மை தீமையை அல்லாஹ் தான் அறிஞ்சு வச்சிருக்கிறான். அதுல எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதுல அல்லாஹ் நலவை தருவான், வெற்றியை தருவான், லாபத்தை தருவான் அப்படிங்கிற புரிதல் இருக்கு பாருங்க. இதுதான் அந்த நற்செயலுடைய தெளிவு என்பதை புரிந்து கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் அதை உண்மையான முறையில எப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் விளங்கி செயல்படக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத், சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல எல்லா விதமான காரியங்களும், எல்லா விதமான செயல்களும், எல்லா விதமான நன்மை தீமைகளும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நடக்கிறது. யாருடைய சொல் நமக்கு சந்தோஷம் அளிக்கிறதோ அதில் தான் வெற்றி. சந்தோஷம் அளிக்காத சொல் அல்லது செயல் வெற்றி அல்ல அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம போயிடக்கூடாது. பட் அதே சமயத்தில் எல்லா நிலைமையிலுமே எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் நமக்கு வெற்றி. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு மாதிரியா தெரியுது, நெருடல் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வின் பால் சார்ந்துருங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா உங்களுக்கு அதுதான் நிம்மதியை தெரிகிறது. அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப் அப்படிங்கிறான். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு பாருங்க, அதில் தான் உங்களுக்கு மன நிம்மதி இருக்குது அப்படிங்கிற. நிம்மதி எங்கேயுமே போய் கிடைக்காதுங்க.
இன்னைக்கு வந்து புண்பட்ட மனசை வந்து புகை விட்டு ஆத்தன்னு சொல்லி சிலருக்கு தரமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு டைலாக், படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, இப்படிலாம் வந்து நேரம் போக்குற மூலமா வந்து தங்களுக்கு வந்து என்ன செய்ய நிம்மதி கிடைக்கணும் சொல்லி அதுல எல்லாம் நிம்மதியே கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய நிம்மதி அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப் சூரத் ராயதுல 28வது வசனமா சொல்றான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் உங்களுக்கு மன நிறைவு இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அதனால எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வின் பால் சார்ந்திரணும். அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு செய்தியோடு நிறைவு செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு பல தடவை சொன்ன செய்தி தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத்துடைய பயணம் போகும் பொழுது குகையில போய் என்ன செய்யறாங்க, தஞ்சம் புகுறாங்க. குகையில போய் அபயமாக இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இப்ப அந்த நேரத்தில் நல்ல செய்தியாக தானே வரணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட செய்தி. என்ன கெட்ட செய்தி? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே, யாருடைய பயத்திலிருந்து நாம விலகி இந்த ஊரை விட்டு போகணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த அனுமதியின் அடிப்படையில் வந்தோமோ அந்த எதிரி இந்த குகைக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். கண்ணால பார்த்துட்டாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப உடனே சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க லேசா கீழே குனிஞ்சாங்கன்னா நாம உள்ள இருக்கிறது தெரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப அருகில வந்துட்டாங்க. இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழல் மட்டுமல்ல, அந்த வார்த்தையும் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய வார்த்தை தானே. அது நீங்க அப்படி அது மன கண்முன்னு கொண்டு வந்து பாருங்களேன். 2 பேர் போறோம், யாரோ துரத்திட்டு வர்றான், தேடிட்டு வர்றான், அல்லது நாய் துரத்திட்டு வருது, நாம தஞ்சம் புகுறோம், உள்ளுக்குள்ள நிக்கிறோம். அப்படி நிற்கும் பொழுது டக்குன்னு வந்து நமக்கு முன்னாடி அது வந்துருச்சு. அது நம்மளை பார்க்கக்கூடிய சூழல் அப்படி ஒரு ஒரு கண் இமைக்கும் அந்த தூரத்துக்குள்ளதான் இருக்கு. அது மாதிரியான சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் தான் லா தஹசன் சொன்னாங்க, கவலைப்படாத அபூபக்கரே இன்னல்லாஹ் மானா. எவ்வளவு பெரிய வார்த்தை அது. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், எதுக்கு பயப்படுறீங்க? இதுதாங்க உலகத்துல நாம நல்லது கெட்டது, நல்ல செய்தி கெட்ட செய்தி எதை கேள்விப்பட்டாலும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் வெற்றியை தருவான். அங்கே அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை தந்தான், எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தான். எதிரிகளால் ஒரு சூழ்ச்சியும் செய்ய முடியல, வெல்ல முடியல. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அங்கு வென்றது அப்படிங்கிற செய்தியோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.